அதாவது பிஜேபியினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் மோடி முக்கியமானவரா இல்லையா, அமித்ஷா முக்கியமானவரா இல்லையா, வாஜ்பாய் முக்கியமானவரா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஓம் பிர்லா முக்கியமான நபர். ஏன்னா ஓம் பிர்லாவை வைத்து என்னென்ன வகையான சட்டங்களை எந்தெந்த வகையில் நாங்கள் நிறைவேற்றினோமோ அதே நபரை திரும்ப அவையின் நாயகனாக அமர்த்தி இனி எங்களுடைய திசை வழி போக்கு நடைமுறை அது இந்த வழியில் தான் இருக்குங்கிறது சிம்பிளா ஓம் பிர்லா வச்சிருக்காங்க. வாட் இஸ் தி மெசேஜ்? அமைதியான முறையில் போராடியவர்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள். யாரு? அமித்ஷா சொல்றாரு. சத்தியாகிரிகள் பூராத்தையும் வேட்டையாடினார்கள் இந்திரா காந்தி. அருந்ததி ராய்க்கு நீ என்ன பண்ற, ஆனந்த் டெல்டும் டேவுக்கு என்ன பண்ற, இறந்து போனாரே ஃபாதர் ஸ்டான் சுவாமி அவருக்கு நீ என்ன பண்ண, பீமா கோரேகான்ல கைது செய்யப்பட்டு இன்னமும் வீட்டு சிறையில முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு நீ என்ன பண்ற? அமைதியா வெறும் எழுதிக்கிட்டு இருக்கிறாருங்க. தபோல்கர்னு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு. அவருக்கு நீ என்ன பண்ண? கௌரி லங்கேஷுக்கு என்ன பண்ண? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க, நேற்று பேசுறதுக்கு திருமாவளவன் விட மாட்டேங்கிற நீ. அப்ப நீ என்ன ஜனநாயகத்தை வலியுறுத்தி எமர்ஜென்சிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கிழிக்க போறன்ற கேள்விக்கு பதிலே இல்லைல்ல. நீ நிறைய சட்டம் எழுதிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் பேச முடியாது. நீ பெரும்பான்மை வச்சிருக்க, அதன் அடிப்படையில நீ சட்டத்தை பூரா எழுதிட்டு இருக்க. எழுதி தொலை. நேத்து எந்த அலுவலும் கிடையாது நாடாளுமன்றத்துல. நேத்து அலுவல் எதுவுமே கிடையாது. யாரு சபாநாயகர் அப்படின்றத தேர்வு பண்ணி கூட்டி போய் உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா எல்லா பேரும் அவரை வாழ்த்த போறாங்க. வாழ்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் ஒரு தீர்மானத்தை போட்டு அவையை ஒத்தி வைப்பார். இவ்வளவுதான் நாடாளுமன்றத்துல நேற்று நடக்க போறது. இப்போ வேற வேலையே இல்லைல்ல. வேலையே இல்லாத நேரத்திலேயே பேச விட்டுருக்கலாம்ல. அப்போ அந்த நேரத்துலதான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓம் பிர்லா நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாடாளுமன்றம் என்பது ஜனநாயக கோயில். இந்த ஜனநாயக கோயில்ல விவாதம் நடக்கணும். அப்படி எதுவுமே நடத்தாம இந்திரா காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை சிதைச்சிட்டாங்க. குமார், நீ தெளிவா தான் பேசுறியா? இல்லாம ஒரு ஆளுங்கட்சி 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசாங்கத்தை கண்டிச்சு உள்ளுக்குள்ள கண்டன தீர்மானம் போட்டுட்டு அவையை ஒத்தி வச்சுட்டு வெளியே போராடுறாங்க. யாரு போராடுறாங்கன்னா பிஜேபி காரன் போராடுறான். எமர்ஜென்சிக்கு எதிராக போராடுறாங்களா? ராஜ்நாத் சிங் RSS பின்னணியிலிருந்து வந்தவர், மோடியோட பார்ட்டி சீனியர், அமித்ஷாவோட சீனியர், கட்சி தலைவராக இருந்தவர், இவ்வளவு பதவிகளை வகித்தவர். அவரும் கிரண் ரிஜிஜு, லடாக்ல இருந்து இவர்களுக்கு கிடைத்த வாராது வந்த மாமணியாக கிடைத்த கிரண் ரிஜிஜு, இந்த 2 பேரும் போய் கார்கே வீட்டு வாசலில் காவல் காத்து கிடந்தார்கள் ஒப்புதலுக்காக. கேள்வி நேரம் அப்படின்றது இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது திருடப்பட்டிருக்கிறது. கேள்வி நேரம் முறையாக நடத்தப்படவில்லை. கேள்வி நேரம் மட்டும்தான் நம்ம எந்த கேள்வினாலும் கேட்க முடியும். இப்ப எங்க ஊர்ல எய்ம்ஸ் ஏன் வரல அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இந்த எய்ம்ஸ் பஞ்சாயத்தை கேட்கணும் அப்படின்னா கேள்வி நேரம் நடக்கணும். ஆனா அந்த கேள்வி நேரத்துல என்ன பண்ணுவாங்க? கூச்சல் குழப்பம்னு போட்டு, அதாவது கூச்சல் குழப்பத்தை எதிர்கட்சி போட்டா பரவாயில்ல, ஆளுங்கட்சி போட்டு அந்த நேரத்தை கலைச்சு விடுறது அப்படின்ற வேலையெல்லாம் பார்த்தாங்க. இஸ்லாமியர்களை பூரா நீ தீவிரவாதின்னு நினைக்கிற கருத்தை நான் மாத்த சொல்லல. நீ அதை அப்படிதான் வச்சிருக்க போற. நீ மாறவும் போறதில்ல, திருந்தவும் போறதில்ல, மற்றவனை திருந்தவிடவும் போறதில்ல. குறைந்தபட்சம் அதை அவை குறிப்பில இருந்து நீக்கின்றதுதான் நம்ம கேட்பது. இது அவை குறிப்பில் அனுமதிக்காத. இந்தியாவின் எதிர்காலம் இந்தியா இப்படியான நாடாகத்தான் இருந்ததுன்ற அவலத்துக்கு ஆட்படுவதற்கு விட்டுறாத அப்படின்றதான் நம்ம கேட்பது. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தன். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகள் சென்று உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் இந்திரகுமார். வணக்கம். வணக்கம். இப்போ 18வது மக்களவை கூடியிருக்குது. அதுல சபாநாயகரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை அது தொடர்பாக முதல்ல சொல்லுங்க. சபாநாயகர் தேர்வு அப்படின்றது பொதுவாகவே ஒரு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அறுதி பெரும்பான்மை அப்படின்றது வெகு சில நேரங்கள்ல தான் முழுமையாக ஒரு 300க்கும் மேற்பட்ட பெரும்பான்மை எம்பிக்களை ஒரு கட்சிக்கு கொடுப்பது அப்படின்றது வெகு சில நேரங்கள்ல தான் நடந்திருக்குது. அப்படின்றதுனால பெரும்பாலும் எதிர்கட்சியோட பேசி இவரை ப்ரொப்போஸ் பண்ணிக்கலாம், எதிர்கட்சிக்காரர் ஒருத்தரை பேசி அவரை நம்ம துணை சபாநாயகராக வச்சுக்கலாம் அப்படின்ற அந்த நடைமுறை வழக்கமாக இருக்கும். கடந்த 2014ஆம் ஆண்டு லோக்சபா ஸ்பீக்கர் எலெக்ட் ஆன போது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை, ஏன் அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை அப்படின்றது தெரியல. பட் ஆனா நல்ல காரணமாக என்ன கிடைத்து விட்டது அப்படின்னா, காங்கிரஸுக்கு மெஜாரிட்டியான சீட்ஸ் இல்லை, எதிர்கட்சிக்கு தேவையான சீட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதிமுக இருக்கிறது, அதிமுகவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை ஸ்கிப் பண்ணிட்டு அதிமுக அந்த இடத்துல போடுறாங்க. இப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறவு அப்படின்றது இங்க தமிழ்நாட்டில எல்லாம் மோடியா லேடியான்லாம் ஜெயலலிதா கேட்பாங்க. தமிழ்நாட்டில் திமுக பாஜகவோட கூட்டணி வைத்தது இதுதான் உங்களுடைய கொள்கையா, கோட்பாடா, திராவிடமா அப்படின்லாம் கேட்பாங்க.
ஆனா அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல வந்து ஆஹா அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் எல்லாம் வரவேற்பாங்க. 2002 2003 காலகட்டத்தில் கூட என்ஆர்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆன போது, குடியுரிமை சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்ட போது, அப்போது வந்து PH பாண்டியன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அங்க வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல. அவங்க வந்து அதெல்லாம் வரவேற்று தான் பேசுறாங்க. திமுக கூட்டணியாக இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒடுக்குமுறையை நிகழ்த்துவதற்கு ஏதுவான சட்டமா இருக்கு, அதனால அதை ஏத்துக்கிட முடியாது, கூட்டணியில இருந்தும் அதை ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு திமுக மறுத்த போதும் கூட அதிமுக வந்து அதை வரவேற்று மனதார வரவேற்று பேசியது நாடாளுமன்ற குறிப்புகள் இருக்கிறது, ஆதரித்து வாக்களித்திருப்பதாக சான்றுகள் இருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையில நாடாளுமன்றத்துல நீண்ட காலமாகவே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நல்லுறவு இருந்திருக்கிறது. ஒரே ஒரு முறை தான் அதுல வந்து பிணக்கு ஏற்பட்டது அப்படின்னா வாஜ்பாய் காலகட்டத்துல தான். அது என்ன அப்படின்னா ஜெயலலிதாவினுடைய தனிப்பட்ட டிமாண்ட்ஸுக்கு வந்து அவங்க ஒத்துக்கிடலை அப்படின்றது. அதாவது முதல்ல வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்த்து விட்ட பொழுது, அதான் ஊழல் வழக்கு விசாரணைக்கு அப்படி கவிழ்த்து விட்டதற்கு பிறகு திமுக கூட்டணியோடு ஆட்சியில் இருக்கின்ற வாஜ்பாய்க்குத்தான் இவர்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் நாடாளுமன்ற விவகாரங்கள்ல. எப்படி வந்து நவீன் பட்நாயக் வந்து அங்க பல நேரங்கள்ல இப்ப கூட அறிவிச்சிருக்கிறாரு ராஜ்யசபால இனிமேல் ஆதரவு இல்லைன்னு. அப்ப இவ்வளவு காலம் வந்து ஒரு முழுமையான ஆதரவு மனநிலையில தான் ராஜ்யசபால இருந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு மென்டாலிட்டியில பல நேரங்கள்ல அதிமுக அங்கு செயல்பட்டு இருக்கிறது. இப்போ அந்த ட்ராக் ரெக்கார்டின் அடிப்படையில வந்து நீண்ட கால பார்ட்னர்ஸ் அங்கீகரிக்கும் வகையில தம்பிதுரைக்கு போட்டாங்களா அப்படின்னு தெரியல. தம்பிதுரைக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு 2019 என்ன அப்படின்னா 2014 விட பெரிய வெர்டிக்ட் வந்து பிஜேபி கிடைக்குது. தனிப்பட்ட முறையிலேயே பெரிய வெர்டிக்ட், என்டிஏவுக்கு இன்னும் பெரிய வெர்டிக்ட்னு கிடைக்குது. அதனால யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவையே இல்லை அப்படின்ற ஒரு நிலையை அடைந்ததற்கு பிறகு துணை சபாநாயகரே இல்லாம 5 வருஷம் ஓம் பிர்லா வந்து ஆட்டமாக ஆடி இருக்கிறார், கொடூரமான ஆட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறார். அதே ஓம் பிர்லா தான் இந்த முறையும் வந்து ப்ரப்போஸ் ஆயிருக்கிறாரு. இது 2வது தடவை ஓம் பிர்லாவுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா சில அடிப்படையான விஷயங்கள். அதாவது பிஜேபியினுடைய நாடாளுமன்ற வரலாற்றில் மோடி முக்கியமானவரா இல்லையா, அமித்ஷா முக்கியமானவரா இல்லையா, வாஜ்பாய் முக்கியமானவரா இல்லையான்றதெல்லாம் கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஓம் பிர்லா முக்கியமான நபர். ஏன்னா மோடி நினைத்தால் கூட செய்ய முடியாத பல விஷயங்களை, அமித்ஷா நினைத்தால் கூட அரங்கேற்ற முடியாத பல அபத்தங்களை ஓம் பிர்லாவால அரங்கேற்ற முடிந்தது. நினைக்கல அமித்ஷா நினைக்கிற இல்ல தனிப்பட்ட முறையில சொல்றேன். இல்ல இது வந்து 2 பேரும் பிரிவினை எல்லாம் இல்ல, இவங்க பண்ண முடியாததை இவர் பண்ணிட்டாருன்றது இல்ல. பவரே செப்பரேட்டா தானே இருக்கு. பிரைம் மினிஸ்டருக்கான ஹவுஸ் பவரும் ஸ்பீக்கருக்கான ஹவுஸ் பவரும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கு எந்த பவரும் கிடையாது. ஹவுஸ்ல கமாண்டிங் பவர் யாருக்கு அப்படின்னா ஓம் பிர்லாவுக்கு தான் இருக்கிறது. சொல்றது வந்து தனபாலுக்கு பவர் அதிகம் உண்டா அல்லது ஜெயலலிதா அம்மையாருக்கு பவர் அதிகம் உண்டாங்கிற மாதிரி இருக்குது. அப்படி வேணா கம்பேர் பண்ணலாம். சட்டப்படி நான் சொல்றது, சட்டப்படி ஸ்பீக்கருக்கு தான் பவர் அதிகம். ஒரு பில்லை மணி பில்லா கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மணி பில்லை அப்படியே மணி பில்னு ஏத்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இதை மணி பில்லா ஏத்துக்கிட முடியாதுன்னு மறுக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. ஒரு பில்லு மணி பில்லா வரணுமா இல்லையான்றத சபாநாயகர் லோக்சபா ஸ்பீக்கர் தான் தீர்மானிக்கிறார். இப்போ ஆதார் பில்லெல்லாம் வந்துச்சு. ஆதார் பில்லெல்லாம் வந்து இதே ஓம் பிர்லா உள்ளிட்டவர்கள், அதற்கு முன்னாடி வந்து சுமித்ரா மகாஜன் உள்ளிட்டவர்கள் காலத்துல எல்லாம் வந்த போதும் கூட மணி பில்லா மாத்தி கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப சகஜமா நடந்தது. பல சட்டங்களை மணி பில்லா மாத்தி கொண்டு வந்தாங்க. ஏன்னா மணி பில்ல ராஜ்யசபால கொடுக்க தேவையில்லை. ஏன் ராஜ்யசபால கொடுக்க வேண்டாம் அப்படின்னா ராஜ்யசபால இவனுக்கு பெரும்பான்மை இல்லை, அதனால இதை மணி பில்லா மாத்திர வேலையெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணாங்க. அதே போல 140 எம்பிக்கள் ஒன்றும் இல்லை, ரோட்ல நீங்களும் நானும் நடந்து போகும் பொழுது எச்சி துப்புனா என்ன சட்டம், நடந்து போறது தப்பா நடந்து போனா என்ன சட்டம், யாரையாவது வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு போனா என்ன சட்டம் அப்படின்ற சட்டங்களை திருத்துறாங்க. இப்போ இந்த சட்டத்தை செயல்படுத்துற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? லோக்கல்ல இருக்கக்கூடிய காவல்துறைகிட்ட இருக்கு. அந்த காவல்துறை செயல்படுத்துகின்ற அந்த சட்டத்தை சரியா தவறான்னு கண்காணிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட்டையும் செஷன்ஸ்லயும் இருக்கு. இந்த கோர்ட்லையும் இந்த காவல் நிலையங்கள்லையும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாம அவன் நம்மளையெல்லாம் நிர்வகிக்கிற ஒரு சட்டத்தையே முழுசா மாத்தி எழுதியிருக்கிறான். பழைய சட்டம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்தது, அதை அப்படியே மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டோம், அதை நடைமுறையில இவ்வளவு காலம் வச்சிருந்தோன்ற ஒரே காரணத்துக்காக புது சட்டத்தையும் நீ இஷ்டத்துக்கு எழுதிக்கிறது அப்படின்றது எதேச்சதிகார போக்கு. பிரிட்டிஷ் பாணியிலேயே. ஆமா, அதே பாணியில இவங்களும் செயல்படுறாங்க அப்படின்றது தான். அந்த செயல்பாட்டுக்கு எதிராக வந்து கட்சிகள் முழங்குறாங்க. 146 எம்பிக்களை வந்து ஆன டே சஸ்பென்ஷன் மடன்னு வெளியேற்றிட்டு உள்ளுக்குள்ள வந்து இவங்க மட்டுமே ஹவுஸை நடத்தி அந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. அது 1ஆம் தேதி அமலாக்கத்துக்கு வரப்போது. நம்ம எல்லாம் பாதிக்க போகின்ற சட்டங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பேசுகிறோம், இந்த கேமராவை நம்ம வச்சுக்கலாமா கூடாதா, இந்த மெமரி கார்டை நம்மளை என்ன வைக்கணும் அப்படின்றது வரைக்கும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு அதிகாரங்கள் பொருந்திய சட்டங்கள் உருவாகுது. இதை யார் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா
ஓம் பிர்லா ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்குறாரு. ஓம் பிர்லாவின் மூலமாக பிஜேபி இதை ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கிடுது. ஸோ ஓம் பிர்லா செகண்ட் டைம் செலக்ட் ஆனது அப்படிங்கிறது அவருக்கு கிடைச்சிருக்கிற சர்டிஃபிகேட், சான்றிதழ். இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சது, தேர்தல் முடிவுகள் வந்தன. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே எதிர்கட்சி வந்து பலமாக இருக்கிறது, இனி பாருங்க ஆட்டத்தை அப்படின்லாம் அந்த பக்கம் வந்து வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டன. ஆட போறது நீங்க இல்லை, நாங்க தான் ஆட போறோங்கிற ஒரு மெசேஜ். ஓம் பிர்லாவை வைத்து என்னென்ன வகையான சட்டங்களை எந்தெந்த வகையில் நாங்கள் நிறைவேற்றினோமோ அதே நபரை திரும்ப அவையின் நாயகனாக அமர்த்தி, இனி எங்களுடைய திசை வழி போக்கு நடைமுறை அது வந்து இந்த வழியில் தான் இருக்குங்கிறது சிம்பிளா ஓம் பிர்லா வச்சிருக்காங்க. வாட் இஸ் த மெசேஜ்? ஓம் பிர்லா வந்தது அப்படின்றது இப்ப இவரை வந்து இப்ப இந்த தடவை கொண்டு வரும்போது, போன தடவை கொண்டு வந்த மாதிரி வந்து ஓம் பிர்லாவை கூட்டி கொண்டு போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லீடர் ஆஃப் அப்போசிஷனே இல்லாம வேலையை பார்த்த மாதிரி இந்த தடவை பார்க்க முடியல. ராஜ்நாத் சிங் ஆர்எஸ்எஸ் பின்னணியிலிருந்து வந்தவர், மோடியோட பார்ட்டி சீனியர், அமித்ஷாவோட சீனியர், கட்சி தலைவராக இருந்தவர், இவ்வளவு பதவிகளை வகித்தவர். அவரும் கிரண் ரிஜிஜு, லடாக்ல இருந்து இவர்களுக்கு கிடைத்த வாராது வந்த மாமணியாக கிடைத்த கிரண் ரிஜிஜு, இந்த 2 பேரும் போய் கார்கே வீட்டு வாசலில் காவல் காத்து கிடந்தார்கள் ஒப்புதலுக்காக. ஓம் பிர்லாவுக்கு ஒப்புதல் கொடுங்கன்னு. நீ தான் மெஜாரிட்டி வச்சிருக்கல, மெஜாரிட்டி வச்சுதானே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்க. அப்ப அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில நீயே கண்டெஸ்ட் பண்ணி போயிடலாம்ல, எதற்காக வந்து காத்திருந்த அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே சலசலப்புகள் இருப்பதையும் உணர முடிகிறது. ஓம் பிர்லாவுக்கு வந்து நேற்று நடந்தது அப்படின்றது குரல் வாக்கெடுப்பு தான். காங்கிரஸ் இது குறித்து நேற்றைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது இவங்க கொடுக்குற ப்ரப்போசல் வந்து ரிஜெக்ட் ஆயிடுது, அதாவது அதை வந்து மறுத்துட்டு ஓம் பிர்லாவினுடைய நாமினேஷன் மட்டும்தான் செல்லத்தக்கது அப்படின்னு அறிவித்து ஓம் பிர்லாவை ஏற்போராம் என்க மறுப்பொருள் என்கின்ற ரீதியில வந்து பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிமா இருந்தது. அந்த மாதிரி வந்து ஓம் பிர்லாவை செலக்ட் பண்ணாங்க. ஹவுஸை வந்து டிவைட் பண்ணி ஓட்டெடுப்பு நடத்துறது, அதாவது ஏற்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம், மறுக்கிறவங்க எல்லாம் ஒரு பக்கம் நில்லுங்க அப்படின்னு அந்த வாக்கெடுப்பு நடத்துவதை வந்து ஜெய்ராம் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் வந்து கோரவில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன் கோரவில்லை அப்படின்னா, வி வாண்ட் டு ஷோ அ குட்வில் கெஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன குட்வில் ஜெஸ்டருக்காக இதை பண்றாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் குறைந்தபட்சம் எதிர்க்க தேவையில்லாத சலசலப்பு பெரும்பான்மை அவர்கள் பக்கம் இருப்பது ஓரளவுக்கு கண்கூடு. அதனால நம்ம இந்த பக்கம் வெளிப்படையா இப்போ வந்து பிஜேபி தன்னுடைய கேடர்ஸ்க்கு பெரும்பான்மை இல்லை, நம்ம வந்து பலவீனமான அரசு என்பதற்கு மாறாக ஒரு சபாநாயகர் தேர்வு அதன் வழியாக நாம் பலமாக இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை தன்னுடைய களத்தில் இருக்கிற தன்னுடைய செயற்பாட்டாளர்களுக்கு அனுப்புவது, அந்த ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க. முதல் கட்டத்தில் அவங்க ஒரு வகையில வெற்றி அடைஞ்சிருக்காங்க தானே? ஆமா, முதல் கட்டத்துல வெற்றி அடைந்திருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த அதிகார மையங்களை வந்து இவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த காலத்துலன்ற செய்தியோட இதை சேர்த்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே ஓம் பிர்லா வந்து ராஜஸ்தான்ல முதல்ல எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு அதே கோட்டா பகுதியில, கோட்டா நாடாளுமன்ற தொகுதின்றது 6 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கியது, அதுல ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து 2 முறை வந்து 3 முறை கோட்டாவிலிருந்தே வந்து தேர்வாகி வருகிறார். அதுல 2வது முறை இவருக்கு வந்து ஸ்பீக்கராக வாய்ப்பு கிடைக்கிறது. 3வது முறையும் இப்ப ஸ்பீக்கராக மாறி இருக்கிறார். ஆனால் இந்த முறை அவர் ஸ்பீக்கராக போனது 2 பேரின் கையை பிடித்தும் போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. செங்கோலை மட்டும் பிடிச்சுக்கிட்டு போக முடியாது, ராகுல் காந்தி கையை பிடிச்சும் போக வேண்டிய ஒரு நிலை அப்படின்றது யதார்த்தமாக இருக்கிறது அப்படின்றதும் அவங்களுக்கு புரிகிறது. ஆனா என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கருக்கான பவரை அபியூஸ் பண்றது அப்படின்றது தான் இப்ப மேட்டர். இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், இன்னும் பலரும் கூட திரும்ப எங்களை வந்து பேச விடுங்க, முன்ன மாதிரி பண்ணாதீங்க சொல்லும் போதே மைக் அமர்த்திட்டாரு. அப்போ நேற்றைக்கு இது வந்து இந்த பேச விடுங்கன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தான் இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க. இப்போ டிஆர் பாலு பேசும் பொழுது நான் பாருங்க, நீங்க தாமரை சின்னத்துல போட்டிட்டு ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நீங்க பிஜேபி இல்லை. இது வந்து பொதுவில் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர் தாமரை சின்னத்துல போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு, அவர் ஒரு சங்கி, அவர் சபாநாயகர் ஆகிட்டார். பெரியார் முன்னாடி வந்து இது நாள் வரைக்கும் போய் சொல்லிட்டு இருந்தவன ஜட்ஜாக்குனதுக்கு பிறகு எப்படி அவன் வந்து உண்மைக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லுவான்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு சங் பரிவார் அமைப்பின் ட்ரெயின்டான ஒரு நபர் சபாநாயகராக உட்கார்ந்த உடனே ஒரு பொதுவில், அப்பா நீங்கள் சபாநாயகர் ஆகிட்டீங்க, இனிமேல் நீங்கள் அவங்க ஆள் கிடையாது, இனிமேல் நீங்கள் எங்களுக்கு சாதகமாக பேசணும், எங்களை பேச விடணும் கேட்கறது இருக்குல்ல. இது சாதாரண மக்கள் எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? அவர் சங்கி, நேற்று சங்கி, இன்னைக்கு வந்து சங்கிலேருந்து ரிலீஸ் எல்லாம் ஆகலை, சபாநாயகர் திரும்பியும் சங்கியாக தான் அவர் போட்டுட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த குரல் இருக்குல்ல, நீங்க எப்படிதான் நீங்க பயஸ்டா செயல்படுவீங்கன்னு சொல்லாம பயஸ்டா இல்லாம செயல்படுங்க அப்படிங்கிற கோரிக்கை இருக்குல்ல, இல்ல என்ன வேல்யூ இருக்குது இதுல? இல்ல ராகுல் காந்தி நேத்து பேசுனது, இப்ப முதல்ல வந்து ராகுல் பேசுனது 8 நிமிஷத்துக்கிட்ட, 3 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நினைக்கிறேன். அவர் பேசும்போது ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமா ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு. அவையை நடத்துவது அப்படின்றது வந்து
இந்த அவையில் எதிர்க்கட்சிகளுடைய குரலை பிரதிபலிக்கிறது அப்படின்றது இல்லை. இந்த அவையில வந்து இந்தியாவின் குரலை பிரதிபலிக்கும் வகையில் நீங்கள் செயல்பட வேண்டும், அதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்றது தான். இப்போ ரொம்ப பேசிக்கா பயாஸ் இல்லாமலாம் ஒருத்தரால இருக்க முடியாது. நீங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்ற தான் போறீங்க. இப்போ ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். அவையில் வந்து எத்தனை பேர் ப்ரெசென்ட்டோ ப்ரெசென்ட் மெம்பர்ஸில் வந்து 50% ஓட்டு போட்டால் போதும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மாதிரியான சில எளிமையான சட்டங்கள் இருக்கு. அதை நிறைவேற்றும் பொழுது 50% அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. அதுலேயும் ப்ரெசென்ட் அப்படிங்கும் பொழுது பலரும் வெளியே இருப்பாங்க அல்லது இருக்க மாட்டாங்க, லீவ்ல இருப்பாங்க, ஒரு 10-15 உறுப்பினர்கள் கழிஞ்சிருவாங்க. இப்போ இருக்கிறது 50% அப்படின்றது எளிமையாக கிடைச்சிரும். சில அப்சல்யூட் மெஜாரிட்டி தேவை அப்படிங்கும் பொழுது 2/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இருக்கு. அல்லது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா 2/3 ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் அல்லது பிரசன்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்ற அடிப்படையில் சில சட்டங்கள் இருக்கு. இப்போ இதுல இந்த 50% ஸ்ட்ரென்த்ல நிறைவேற்ற சட்டங்கள் இருக்குல்ல, இதுல வந்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அவன் இஷ்டத்துக்கு எழுதாதான் போறான், அதை நிறைவேற்ற தான் போறான். ஆனா அதுக்கு எதிராக என்னுடைய குரல் என்னன்றதை நீ பதிவு பண்ணு அப்படின்றது தான் மேட்ரு. நீ சட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காத அப்படின்னு கேட்கல, இந்த சட்டத்தை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாத அப்படின்னு கேட்கல, இந்த சட்டத்துல எனக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான். எதுக்காக நீங்களும் நானும் ஒரு எம்பியை ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறோம்? நம்முடைய குரலை பிரதிபலிப்பதற்காக. வயநாடு எம்பியாக ஒருத்தர் போறாரு, திருமங்கலம் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி எம்பியா ஒருத்தர் போறாரு. இப்போ ஒரு ஊர்ல வந்து பாலம் தேவைப்படுது அப்படின்னா வந்து நாடாளுமன்றத்துல போய் நீ கேட்டுக்கொடு அப்படின்னு சொல்லி ஈஸியா கேட்டுடலாம். ஆனா நாடாளுமன்றத்துல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, நீங்க பாலம் கேட்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு வேணும். பேசுறதுக்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எது லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டியோ அந்த லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிக்கு அதிக நேரம் கிடைக்கும். நாடாளுமன்ற கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு அதை விட குறைந்த நேரம் கிடைக்கும். நாடாளுமன்ற குழுவாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரூப்புக்கு அதை விட குறைந்த நேரம் கிடைக்கும். தனிப்பட்ட உறுப்பினர்களுக்கு இருந்தா பேசு, இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு போயிடுவாங்க. இதைத்தான் திரும்ப தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவாது நாம உள்ள போகணும் அப்படின்ற அடிப்படையில தான் அவர் 3 சீட்டு கேட்டார். அந்த நெருக்கடியும் இருக்கிறது. கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்ன்றது ஒண்ணு, நாடாளுமன்றத்துக்குள்ள நம்ம உறுதியா ஒரு நேரத்தை வாங்கியே தீர்றது அப்படின்னா உள்ளுக்குள்ள நாடாளுமன்ற குழுவை அங்கீகாரம் அடைகிறது. மக்களுடைய குரலை பிரதிபலிக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு அங்க போதுமான ரெப்ரசன்டேஷனுக்கு தயாரா வைக்கணும். ஆமா, லாபி பண்றதுக்கு ஒரு எம்பி நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, நல்ல புரட்சிகரமா இருக்கும் கேட்கறதுக்கு. அதாவது லிபரலா பேசும்போது என்ன சொன்னாரு, என் புள்ள ஒருத்தி போதும் அனுப்பி வச்சா பாத்துக்கலாம், உள்ள போய் என்ன பண்ண முடியும் அப்படின்றது இருக்குல்ல. இப்ப சுயேட்சைக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுவாங்க. நல்ல கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போடுங்க. நீ எந்த கேண்டிடேட்டை பார்த்தினாலும் ஓட்டு போடு. உள்ள போயிட்டேன்னா அவன் எந்த பார்ட்டியோட ரெப்ரசன்டேஷனோ அந்த பார்ட்டிக்கு ஒருத்தரையோ 2 பேரையோ அல்லது 3 பேரையோ பேசுறதுக்கு அனுமதிப்பார்களே தவிர பெரும்பாலான அத்தனை உறுப்பினர்களும் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அதே போல கேள்வி நேரம் அப்படின்றது இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது அல்லது திருடப்பட்டிருக்கிறது. கேள்வி நேரம் முறையாக நடத்தப்படவில்லை. கேள்வி நேரம் மட்டும்தான் வந்து நம்ம எந்த கேள்வினாலும் கேட்க முடியும். இப்ப எங்க ஊர்ல வந்து எய்ம்ஸ் ஏன் வரல அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இந்த எய்ம்ஸ் பஞ்சாயத்தை கேட்கணும் அப்படின்னா கேள்வி நேரம் நடக்கணும். ஆனா அந்த கேள்வி நேரத்துல என்ன பண்ணுவாங்க, கூச்சல் குழப்பம்னு போட்டு, அதாவது கூச்சல் குழப்பத்தை எதிர்கட்சி போட்டா பரவாயில்ல, ஆளுங்கட்சி போட்டு அந்த நேரத்தை கலைச்சு விடுறது அப்படின்ற வேலையெல்லாம் பார்த்தாங்க. அப்ப உறுப்பினர் போய் பேசுறதுன்றலாம் சாத்தியம் இல்லை. கட்சியா ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்க முடியும் அப்படின்றதுதான். அப்படி கொடுக்கறதுக்கும் வந்து நம்மளுக்கு 20 இருந்து 30 பேர் இருந்தா மட்டும்தான் வந்து போதுமான நேரம் கிடைக்கும். இதற்கும் அப்பால சபாநாயகர் முடிவு எடுத்தா கொடுக்கலாம். ஆமா, சபாநாயகருடைய ப்ரெராகேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சபாநாயகர் பேச அனுமதிக்கிறது ஒண்ணும் இல்லை. இப்ப இவங்களை வந்து பிரச்சனைகளுக்கு பேசதான் அனுப்புறோம், நம்ம பிரச்சனையை பேசுறதுக்கு. பிரச்சனையை பேசும்போது இவனுக்கு என்ன சொல்லிடுவானுங்கன்னா, சட்டம் நிறைய இருக்கு சார், நிறைவேற்றுறதுக்கு நேரம் இல்லை, அதனால நீங்க 2 நிமிஷமா குறைச்சிக்கங்க. ஏய், எனக்கு தான் நீ சட்டம் எழுதுற, ஏன் ஒருத்தன் பேசணும்ன்றான், அவனை நீ குறைச்சிக்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு தான் பேசுறது? சரி, நீ நிறைய சட்டம் எழுதிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் பேச முடியாது, நீ பெரும்பான்மை வச்சிருக்க, அதன் அடிப்படையில நீ சட்டத்தை பூரா எழுதிட்டு இருக்க, எழுதி தொலை. அதே நேரத்துல இப்ப ஸ்பீக்கர் எலெக்ஷன் தான் நடந்திருக்கு இல்லையா? நேத்து எந்த அலுவலும் கிடையாது நாடாளுமன்றத்துல. நேத்து அலுவல் எதுவுமே கிடையாது. யாரு சபாநாயகர் அப்படின்றத தேர்வு பண்ணி கூட்டி போய் உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, எல்லா பேரும் அவரை வந்து வாழ்த்த போறாங்க. வாழ்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு அவையை ஒத்தி வைப்பார். இவ்வளவுதான் நாடாளுமன்றத்துல நேற்று நடக்க போறது. இப்போ வேற வேலையே இல்லைல்ல, வேலையே இல்லாத நேரத்திலேயே பேச விட்டுருக்கலாம்ல. அப்போ அந்த நேரத்துலதான் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாடாளுமன்றத்துல வந்து நான் உங்களை வாழ்த்து தெரிவிக்கிறேன், கடந்த காலத்துல நீங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க, ஆனா அந்த சிறப்பு எப்படிப்பட்ட சிறப்பு, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பா
அல்லது மக்கள் வெறுக்கின்ற விஷயமா அப்படின்னு பார்த்தா மக்கள் குரலை பிரதிபலிக்காத வகையில் நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க, எதிர்கட்சியை பேச விடாம செயல்பட்டு இருக்கீங்க, சஸ்பெண்ட் பண்ணி செயல்பட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுடைய செயல்பாடு. நீங்க கடைசியா வந்து நாடாளுமன்றத்துல ஸ்பீக்கரே இல்லாத நேரத்துல கூட நாடாளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அம்பேத்கர் சிலை, காந்தி சிலை, மற்றவர்களுடைய சிலைகள் எல்லாம் இடமாற்றப்பட்டிருக்கு. காந்தி சிலை அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க. அதனால உள்ள போனவொடனே அங்க போராட்டத்துல உட்காருவாங்க. எல்லாரும் கவர் பண்றதுக்கும் அதை வந்து மற்றவர்கள் பார்வையிடுவதற்கும் கரெக்டான இடமா இருக்கும். இப்ப என்ன காந்தி சிலை இருந்தா தானே நீங்க உட்காருன்னு சொல்லிட்டு காந்தி சிலையை வந்து நாடாளுமன்றத்தோட கொள்ளையில போய் வச்சிருக்கிறாங்க. இப்ப காந்தி சிலை இருக்க வேண்டிய இடம் என்ன, காந்தி சிலை நீ வச்சிருக்கிற இடம் என்ன, அம்பேத்கர் சிலை இருந்த இடம் என்ன, நீ வச்சிருக்கிற இடம் என்ன அப்படின்றத திரும்ப கேட்கிறாரு. கேட்ட கேள்விக்கு நீ பதில்லாம் சொல்ல வேண்டியதில்லை, அவர் கேட்டுட்டு போக போறாரு, அவ்வளவுதான். குறைந்தபட்சம் வெண்ட் அவுட் பண்றதுக்கான ஸ்பேஸையாவது நேற்று கொடுத்துருக்கலாம். ஆனா என்னமோ அவசர அவசரமா பறந்து என்னமோ பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்டுட்டு வெளியே போய் போராட்டம் பண்றாங்க. திரும்ப பேசி கொண்டிருக்கும் பொழுது திரும்ப மைக் ஆஃப் பண்ணதுக்கு சக கூட்டணி கட்சியினர் அல்லது ஆதரவாளர்கள் அவங்க வந்து ஆதரிச்சு குரல் எழுப்புறாங்க. உடனே ஓம் பிர்லா என்ன சொல்றாரு, இன்னொரு கட்சிக்கு வக்காலத்து வாங்காதீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப அந்த கட்சியினுடைய கருத்துரிமை அல்லது பேசுவதற்கான வாய்ப்பு, அதற்கு ஓம் பிர்லாவும் வாய்ப்பு வழங்க மாட்டார், கூட இருக்கவும் பேச போக மாட்டாங்கன்னா திரும்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எம்பியா போய் அங்கே ஒரு வெங்காயம் செய்ய விட மாட்டேங்காங்க, பேச விட மாட்டேங்காங்க, தனியாக பேச வேண்டியதாக இருக்குலாம் சொன்னார். இது மெல்ல மெல்ல இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மேல அவநம்பிக்கை ஏற்படுத்துவது. அப்படிதான் தேர்ந்தெடுத்து அனுப்பிட்டேன். சிம்பிளா சொல்றேனே, ஒரு தலித்தை வந்து நாங்க குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம்னு சொல்றேன், ஒரு தலித்தை வந்து ஒரு நிமிஷம் கூட பேச விட மாட்டேங்கிற அப்படின்னா இது என்ன லட்சணம்? பேசாத ஒருத்தங்களை நாங்க குடியரசுத் தலைவர் ஆக்கிறோம். ஆமா, ஆமா, நீ பேசாம இருந்தனா நீ குடியரசுத் தலைவர் ஆகலாம், நீ பேசாம இருந்த அப்படின்னா நாங்க கட்சி தலைவராக கூட ஆக்குவோம். ஆனா நீ பேசுறன்னு தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட அனுமதிக்க மாட்டோன்றதானே திருமாவளவன் கேஸ்ல நடந்தது நேத்து. இப்ப இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கிட்டு இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் எழுதி கொடுத்த அம்பேத்கர் அவர் கொடுத்த அந்த சட்டத்திற்கு விரோதமாக எமர்ஜென்சியை நடைமுறைப்படுத்தி நாட்டின் ஜனநாயகத்திற்கு குழி தோண்டி புதைத்த இந்திரா காந்தி இதெல்லாம் சொல்லி கண்டனம் தெரிவிக்கிற வேலையை அதே ஓம் பிர்லா தான் செய்யறாரு. ஓம் பிர்லா நேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாடாளுமன்றம் என்பது ஜனநாயக கோயில், இந்த ஜனநாயக கோயில்ல விவாதம் நடக்கணும், அப்படி எதுவுமே நடத்தாம இந்திரா காந்தி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சிதைச்சிட்டாங்க. குமார், நீ தெளிவா தான் பேசுறியா இல்ல தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. 5 வருஷமா நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த அம்மா சொல்லிட்டு செஞ்சது, அந்த அம்மா பண்ணதெல்லாம் யாருமே இன்னைக்கு ஆதரிக்கவே இல்லை. காங்கிரஸே தன்னுடைய வரலாற்றுல அது ஒரு கருப்பு அத்தியாயமாக கடந்து போய் கொண்டிருக்கிறது. மன்னிப்பு கேட்டார். ஆமா, இங்க தமிழ்நாட்டுல மெரினா பீச்ல வச்சு மன்னிப்பு கேட்டாரு. இந்த எமர்ஜென்சியின் பேரால் உங்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நான் வருந்துகிறேன்றத சென்னையில் வைத்து அவர் பேசிவிட்டு போயிருக்கிறார். இந்திய மக்கள் முன்னாடி அவர் அதற்கு பிறகு கைகூப்பி நின்று மன்னிப்பு கோரிதான் தேர்தல் நின்றார். அதற்கு பிறகும் அவர் ஜெயித்தார். இப்போ இந்த எமர்ஜென்சியை யாருப்பா ஆதரிக்கல? நீ இப்ப என்ன சொல்ல விரும்புற அப்படின்றதுதான். என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நாடாளுமன்றம் முடங்குச்சு, கான்ஸ்டியூஷன் முடங்குச்சு, எதிர்கட்சிகள் முடங்கிட்டாங்க, அமைதியான முறையில் போராடியவர்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டார்கள். யாரு? அமித்ஷா சொல்றாரு. சத்தியாகிரிகள் பூராத்தையும் வந்து வேட்டையாடினார் இந்திரா காந்தின்னு. அருந்ததி ராய்க்கு நீ என்ன பண்ற? ஆனந்த் டெல்டும் டேவுக்கு என்ன பண்ற? இறந்து போனாரே ஃபாதர் ஸ்டான் சுவாமி, அவருக்கு நீ என்ன பண்ண? பீமா கோரேகான்ல கைது செய்யப்பட்டு இன்னமும் வீட்டு சிறையில முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவங்களுக்கு நீ என்ன பண்ற? அமைதியா வெறும் எழுதிக்கிட்டு இருக்கிறாருங்க. தபோல்கர்னு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு, அவருக்கு நீ என்ன பண்ண? கௌரி லங்கேஷுக்கு என்ன பண்ண? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க, நேற்று பேசுறதுக்கு திருமாவளவன் விட மாட்டேங்கிற நீ. அப்ப நீ என்ன ஜனநாயகத்தை வலியுறுத்தி எமர்ஜென்சிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கிழிக்க போறன்ற கேள்விக்கு பதிலே இல்லைல்ல. வெளியே வந்து போராடுறாங்க, வெக்கமே இல்லாம. ஒரு ஆளுங்கட்சி 45 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசாங்கத்தை கண்டிச்சு உள்ளுக்குள்ள கண்டன தீர்மானம் போட்டுட்டு அவையை ஒத்தி வச்சுட்டு வெளியே வந்து போராடுறாங்க. யாரு போராடுறான்னா பிஜேபி காரன் போராடுறான், எமர்ஜென்சிக்கு எதிராக போராடுறாங்களா. அதுக்கு முன்னாடி நேருக்கு எதிராக போராடி இருக்காங்க. நேருக்கு எதிராக தான் ஒரு நேரோட தான் மோடி ஃபைட் பண்ணிட்டே இருக்காரு கடந்த 5 வருஷமா. ஆமா, இப்போ அரசியல் சாசனம், ராகுல் காந்தி பதவி ஏற்கும் பொழுதும் சரி, மோடி பதவி ஏற்கும் போதும் சரி, அவர் வந்து அந்த அரசியல் சாசனத்தினுடைய அந்த சின்ன புத்தகத்தை வந்து அவர் உயர்த்தி பிடித்தபடி இருந்தார். வெளியில கங்கனா ரனாவத் பேசும் பொழுது இவங்கெல்லாம் அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க, என்னோட படம் ஒண்ணு வருது எமர்ஜென்சியை பத்தி, பாருங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு வருது செப்டம்பர்ல இருந்தே ப்ரமோஷன். அதான் சொல்றேன். அப்போ கங்கனா ரனாவத்தோட எமர்ஜென்சி திரைப்படத்திற்கான ஒரு விளம்பரம் போல ஓம் பிர்லா உள்ளிட்டவர்கள் பேசுவது, அப்புறம் வந்து அரசியல் சாசனத்தை பத்தி பேசுறதுக்கு எதிர்கட்சியினருக்கு தார்மீக உரிமை இல்லை
அவங்க கூட்டணி கட்சியினால காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி கொண்டு வந்தது. இது எல்லாமே ஆரம்பத்திலேயே அந்த தேர்தல் காலத்தில் எழுப்பப்பட்ட அந்த குரல்கள், அதுக்கு கிரவுண்டில் கிடைச்ச செல்வாக்கு, இதை மட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடு தொடங்கி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தொடங்கி இருக்கிறது. ஆனால் அது எடுபட்டதா அப்படின்ற கேள்விதான். கடந்த 5 ஆண்டுகளாக இவங்க என்ன நரேஷனை, என்ன பிம்பத்தை பில்டு பண்ண நினைச்சாங்களோ அதை ஊடகத்தின் மூலமாக ரொம்ப இயல்பாக செய்ய முடிந்தது. ஆனால் இந்த முறை மோடி செட் பண்ண நினைச்ச அஜெண்டா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இவனுக்கு மாரல் ஹை கிரவுண்டு கிடையாது, இவனுக்கு கான்ஸ்டியூஷனை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, இவன் தான் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணவன், இந்தியாவின் கருப்பு நாட்களுக்கு சொந்தக்காரன் இவன், இந்திரா காந்தியின் வாரிசு இவன், அதனால இவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்றதான் அவர் சொல்ல விரும்பினது. இந்த செய்தி இவர் இதற்கு முன்னால 5 ஆண்டுகளும் செய்ய நினைத்ததை போல மக்கள் மத்தியில் அப்படியே அவர் என்ன சொல்ல நினைத்தாரோ அதுவாகவே போய் சேர்ந்திருக்கிறதா அப்படின்னா இல்லை. இன்றைக்கு ராகுல் காந்தி பேசும் விஷயங்கள் அனைத்தும் ஊடகங்களில் விவாதிக்கப்படுவனவாக மாறி இருக்கின்றன. ராகுல் காந்தி எழுப்புகின்ற சர்ச்சைகள், நாடாளுமன்றம்லாம் கூடுறதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி எழுப்பிய அந்த சூதாட்டம், அதாவது ஷேர் மார்க்கெட் என்ற பேர்ல நடத்திய பெரிய சூதாட்டத்துக்கு எதிராக ராகுல் பேசியது அகில இந்திய செய்தியாக மாறியது. நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் வந்து ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து புலம்புறாங்க. இவனுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு அதை மறைச்சிடலாம்னு நினைச்சானுங்க. ஆனா ராகுல், பிரியங்கா, கன்னியாகுமார் உள்ளிட்ட அத்தனை பேரும் இதை வெளிப்படையாக பேச தொடங்கியதற்கு பின்னால் இது இந்திய அளவில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அப்போ நாடாளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள உனக்கு பவர் இருக்கலாம், ஆனா நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருந்துட்டு நீ சொல்ல நினைக்கிற செய்தியெல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்ல முடிஞ்சிச்சு, ஆனா இப்ப சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா the house is equally represented by ruling and opposition. இந்த ஈக்குவலி பேலன்ஸ்டு ஹவுஸை வந்து ஓம் பிர்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய நெருக்கடி இருக்கிறது. அப்போ இந்த எதிர்கட்சி நீ முடக்கலாம், சஸ்பெண்ட் பண்ண முடியாதானா சஸ்பெண்ட் பண்ண முடியும், இவர்களை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாதானா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஆனால் அதற்கு எதிரான குரலும் இப்போது இருக்கிறது. நீ டிஸ்குவாலிஃபை பண்ணா அமைதியாக போவதற்கு கூட்டம் குறைவாக இல்லை, நீ டிஸ்குவாலிஃபை பண்ணா பேசாமல் போவதற்கு ஊடகங்களும் தயாராக இல்லை. ஏன் அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளா நீ ஊடகங்கள் மேலேயும் அவ்வளவு நெருக்கடியை சுமத்தி இருக்கிற, அவ்வளவு அவமானத்தை அந்த ஊடகங்களின் பேரில் எழுதியிருக்கிற. அர்னாப் கோஸ்வாமி மாதிரியான வாலாட்டு நாய்கள் வேண்டுமானால் உனக்கு வேண்டும் என்ற வகையில் குறைத்து கொண்டே இருக்கலாமே தவிர பெரும்பான்மையான ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைந்தபட்ச நம்பிக்கை வந்திருக்கும். இப்போது நாம் எதிர்குரலையும் பதிவு செய்யலாம் அப்படின்னு ரைட் விங்கா இல்லாத லிபரலாக இருக்கக்கூடிய பல பேருக்கு இப்போது ஒரு நம்பிக்கை துளிர்த்திருக்கிறது. மக்களுக்கே நம்பிக்கை வந்திருக்குது. டீ கடையில் இருக்கக்கூடிய பீகாரிக்காரர் வந்து ரொம்ப இயல்பா கேட்கிறாரு. நார்த்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்த இயல்பா பார்க்க முடியுது. இவ்வளவு நடந்துருச்சு, இப்பயாவது கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பாயலாம் மாட்டாங்களா, அடிபட்டும் திருந்துவாயலாம் மாட்டாங்களான்னு கேட்க தொடங்கிட்டாங்க. இவ்வளவு காலம் அவங்க என்னவா பேசிட்டு இருந்தாங்க, மோடியை அடிக்க யாரு சார் இருந்தா என்ன சார் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருந்த சாமானியர்கள் இப்போது இப்பயாவது குறைப்பானா மாட்டானான்ற கேள்வி கேட்க வந்துட்டாங்க. அப்படின்னா எதிர்கட்சிகள் இருக்கின்றன நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையை தூண்டும் வேலை அப்படின்றதுதான் நாம் எதிர்பார்த்தது. கடந்த 6 மாத காலமாக தேர்தல் காலகட்டம் மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டு காலமாக நாம் பேசிக்கொண்டே இருப்பது அது நடைபெற தொடங்கி இருக்கிறது. மக்கள் மத்தியிலான இந்த விழிப்புணர்வு மட்டும்தான், மக்கள் இயக்கங்கள் மத்தியிலான இந்த விழிப்புணர்வு மட்டும்தான் ஆளுங்கட்சியை மட்டும் இல்ல, இந்த எதிர்கட்சியவும் நம்ம மக்கள் சார்பாகவே நிற்க வைக்கிறதுக்கு தேவைப்படுறது. அதுதான் நிர்பந்தம் வேணும். அந்த மாரல் புஷ் இல்லை அப்படின்னா அவனும் திசை விலகல் நடக்கும். அது நடக்கக்கூடாது அப்படின்றதுதான். ஜேகே நேஷனல் கான்ஃபரன்ஸுடைய எம்பி அகா ருஹல்லா மெஹதி அவர் வந்து பேசும்பொழுது, நீங்கள் பிஜேபிக்காரர் கிடையாது, பிஜேபிக்காரர் மாதிரி செயல்படாதீங்க, கடந்த 5 ஆண்டு செயல்படாதீங்க, நீங்கள் வந்து இதே அவையில், இந்த நாடாளுமன்ற அவையில் வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியரை தீவிரவாதி என்று ஒருவர் பேசினார். அந்த குரலை நீங்கள், அந்த மாதிரியான குரலை நீங்கள் வந்து முன்பு போல அனுமதிக்க போகிறீர்களா இல்லையா என்பதுதான் உங்களுடைய மாண்பை அது பேசும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. கலைஞர் பேசியிருப்பாரு, அன்பழகன் பேசியிருப்பாரு, எதிர்கட்சிக்காரர்கள் பேசியிருப்பாங்க, ஹண்டே பேசியிருப்பாரு, எல்லாம் பேசியிருப்பாரு. துரைமுருகன் போட்டுட்டு நட்சத்திர குறியீடு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அன்றைக்கு சபாநாயகர் திமுகவால் நியமிக்கப்பட்ட சபாநாயகர் தான். அன்றைக்கு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் கலைஞர் தான். அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தது திமுக தலைவரும் முதலமைச்சருமாகிய கலைஞர் தான். அதில் பேசிய துரைமுருகனுடைய கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. எதனால் நீக்கப்படுகிறது? இது வந்து சரியான பதிலாக இல்லை. நீ எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்லுன்றதுக்காக சொல்றீங்க, ஆனா இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அதனால நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அசம்பிளியிலிருந்து அது நீக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுதான் எதிர்பார்க்கப்படுவது. நீ என்ன பண்ணு, நீ வந்து
இவனை பூரா இஸ்லாமியர்களை பூரா நீ தீவிரவாதின்னு நினைக்கிற கருத்தை நான் மாற்ற சொல்லலை. நீ அதை அப்படிதான் வச்சிருக்க போற. நீ மாறவும் போறதில்ல, திருந்தவும் போறதில்ல, மற்றவனை திருந்தவிடவும் போறதில்ல. குறைந்தபட்சம் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கின்றது தான் நாம கேட்பது. இது அவை குறிப்பில் அனுமதிக்காத. இந்தியாவின் எதிர்காலம் இந்தியா இப்படியான நாடாகத்தான் இருந்ததுன்ற அவலத்துக்கு ஆட்படுவதற்கு விட்டுறாத அப்படின்றதான் நம்ம கேட்பது. இந்த சட்டத்துக்கு எதிர்கட்சியில மௌனமா இப்ப எதிர்காலத்துல இந்த டிபேட்ஸ் எடுத்து பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்கட்சி யாருமே இல்லை, ஒரே கட்சியாக இருந்தது. எதிர்கட்சிகள் இந்தியாவுக்கு துரோகம் அளித்து விட்டார்கள் அப்படின்னு நிற்கும். அப்படி இருந்துடக்கூடாது. நான் என்னுடைய மக்கள் குரலை பதிவு பண்ணியிருக்கேன்றதை நீ விட அப்படின்றதான கேள்வி. அவை குறிப்புல இருக்கிறதுக்காக தானே நான் பேசுறேன். அந்த குறிப்புல கூட இருக்கக்கூடாதுன்னு நீ நிற்கிற அப்படின்னா, இதுதான் இந்தியாவின் சாமானியர்களுக்கும் நம்முடைய குரலும் நாளை இப்படித்தான் இந்தியாவிலிருந்து அழித்து ஒழிக்கப்படும் மெசேஜ். ஆமா, இப்ப சபாநாயகர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரி பத்தி சொல்றாங்கல்ல, நீங்க நடுநிலையா இருக்கணும், கட்சி சார்பா இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சி சார்ந்து நீங்கள் செயல்படாதீங்க, எதிர்கட்சி சார்ந்தும் செயல்படுங்கன்னு அகிலேஷ் கேட்கிறாரு. முன்மாதிரிகள் உண்டா? இதுக்கு முன்னால் இந்த சபாநாயகர்கள் அப்படிதான் இருந்திருக்காங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி பாலயோகி உள்ளிட்டவர்கள் எல்லாம் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி அவையை நடத்தியிருக்கிறாங்க, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவையை நடத்தியிருக்கிறாங்க. ஏங்க, வாஜ்பாய் எதிர்கட்சியில உட்கார்ந்திருந்த போது வாஜ்பாய் பேசுவதற்கான அனுமதியும் அங்கீகாரமும் இந்திய நாடாளுமன்றத்திற்கு உள்ள இருந்ததா இல்லையா? ராஜ்நாத் சிங் எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருந்த போது அவர் பேசும் கருத்துக்கள் அவை குறிப்பில் ஏறியதா இல்லையா? ஏன் பிஜேபி ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலேயே எல்கே அத்வானி, வாஜ்பாய் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பிரதம அமைச்சர்களாக உட்கார்ந்திருந்த போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கும் டிபேட் பண்ணுவதற்கும் சண்டை போடுவதற்கும் இடம் இருந்ததா இல்லையா? அதை தான் நம்ம கேட்கிறோம். அந்த இடத்தை விட்டுரு அப்படின்றதான் நாங்க கேட்கிறோம். நீ சட்டத்தை நிறைவேற்றதான் போற ராஜா, அதை நீ நிறைவேற்றிக்க. ஏன் இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ற? கொஞ்சம் அடக்கி வாசி. பேசுறதை அனுமதிச்சுட்டு நீ என்னனாலும் பண்ணு அப்படின்றதுதான் கேள்வி. பேசுறதை அனுமதிச்சுட்டா மக்களுக்கு கண்ணை திறந்து பார்த்துருவாங்க. இது அண்ணா நாடாளுமன்றத்துல ஒண்ணு குறிப்பிட்டாரு. என்னன்னா, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க, ஹிந்தியில பேசுறீங்க, மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பூரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. நான் என்ன பேசுறேன் அப்படின்றத கவனிக்கிறாங்க. என்னைய ஏன் பேச விடல அப்படின்றதையும் மக்கள் கவனிப்பாங்க. நான் மக்கள்கிட்ட போய் சொல்லுவேன், என்னைய ஏன் பேச விட மாட்டேங்கிறான், என்னை எதனால பேச விடாம தடுக்கிறான், எந்த கருத்துக்களை நான் பேசக்கூடாதுன்னு மறிக்கிறான் அப்படின்றத பூரா நான் மக்கள் மத்தியில சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது அது உங்களுக்கு தான் எதிரானதா மாறும். ஆனா குறைந்தபட்சம் நீ என்னைய பேசுறத அனுமதிச்சேனா பரவாயில்லப்பா, பேசுறத கேட்கவாது செய்யறாங்கன்ற நன்மதிப்பாக உனக்கு சேரும். இது அண்ணா சொன்னது. அப்ப அப்படியான ஒரு புரட்சியை நோக்கி நகர்த்துறது நாங்க இல்ல, நீ தான் நகர்த்துற. அப்படி நகர்த்தினதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தடவை பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லாமல் அவர்களுடைய கை முறிக்கப்பட்டது அப்படின்றது இந்த இடத்தில் தான் நடந்தது. அதை இப்போதாவது புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சிலர் நம்பலாம். நான் அப்படி நம்பல. இன்னும் சர்வாதிகாரம் தொடரத்தான் போகிறது. இப்போது இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, எதிர்கட்சிகளின் கையில் இருக்கக்கூடிய குச்சியின் உயரம் இன்னும் கொஞ்சம் நீளமானதாக மாறி இருக்கிறது, எதில் உட்கார்ந்திருப்பவர்கள் மண்டையில் அடிப்பதற்கு. ஓகே, சபாநாயகர் கையில் அங்குசம் இருக்குது அப்படின்லாம் கூட பேசினாங்க. மோகன் பகவத் பேசும் பொழுது இந்த அகங்காரம் காணாது, அகங்காரம் ரொம்ப ஓவராக இருக்குது, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் கோவம் பிரெஞ்சு புரட்சி மாதிரி ரஷ்ய புரட்சி மாதிரி வெடிக்கும் அப்படிலாம் கூட அவர் சொன்னார். இந்த நேரத்தில் இதை மட்டும் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோசப் ஸ்டாலின் பழைய மாதிரியில் ஆட்சி செய்ய முடியாவிட்டால் ஃபேசிசம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ரெண்டு சைடில் ரெண்டு வேறு வேறு முகாமில் இருந்து வந்த எச்சரிக்கை தான். இப்போ தான் ஆட்டம் தொடங்கியிருக்குது. யார் ஆட்டம் குத்தாட்டமாக இருக்குது, யார் ஆட்டம் சோகமாக இருக்குது அப்படிங்கிறத காலம்தான் உணர்த்தும். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.